யாரு இவங்களா? இவங்க எல்லாம் பல முறை எம்எல்ஏக்களாவும் அமைச்சர்களாவும் இருந்தவங்கயா. இவங்கெல்லாம் அவங்க கட்சியில இருந்து விலக்கப்பட்டு வந்தாங்களா, விருப்பப்பட்டு வந்திருக்காங்களா? இல்லங்கய்யா, அந்தந்த கட்சியிலிருந்து விலக்கப்பட்டு தான் வந்திருக்காங்க. கூட்டணியாம் கூட்டணி, இது சோஃபா மாடல் கூட்டணி. அதான் நாங்க என்ன சொல்றோன்னா, நாங்க புது சக்தி, எங்களாண்ட வந்தீங்கன்னா நாங்க எல்லாத்தையுமே கை விட்டுருவோம். கை விட மாட்டோம், கைவி விட்டுருவோம். ஐயோ ஊழல்கார, என் அண்ணன் இதை 3 நிமிஷத்துல கிளியர் பண்றாரு. வெறும் 3 நிமிஷத்துலயா? காட்டட்டுமா? இவங்கெல்லாம் ஊழல்ல நல்லா பேர் போனவங்க. பரவாயில்ல, அதெல்லாம் கிளியர் பண்ண 3 நிமிஷம் போதும். விடாப்பிடியான ஊழல்காரையை ஈஸியா நீக்கும் டிவிகே கரப்ஷன் ஃப்ரீ மேட்டிக் லிக்விட். சொன்னல கரை நல்லது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலிய மாறேன்னு? அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை வாங்கி போடும் கூட்டணி. நான் என்ன சொல்றேன்னா, மாற்று கட்சியில இருந்து வந்துட்டு எங்க கட்சியில இருக்கவங்களா ஆட்டி பார்க்கணும், அடிச்சு பார்க்கணும்னு நினைக்காதீங்க. எங்க கட்சியில இருக்கலாம் சாதாரண ஆளு கிடையாது, பைத்தியம். மாற்று கட்சியில இருந்து வந்தவங்களுக்குலாம் எங்க தலைவர் குடிச்ச எச்சி டம்ளர் இன்னையில இருந்து 20,000 ரூபா. நம்ம கட்சியில பல வருஷமா இருக்கிறவனுங்களுக்கு எச்சி டம்ளர் 10,000 ரூபா தான். அதனால எங்க தலைவரை இட்டுன்னு வந்து கூட்டுன்னு போறதாண்டா கஷ்டம். அதனால இதுக்கு கூட்டுன்னு வர முடியல. ஒரு கட்சி இருக்கும் போது தம்மா கூட்டம் வந்துடும். இப்ப 2 கட்சி வந்துக்குதுன்னா எம்மா கூட்டம் வரும். அதனால்தான் நான் கூட்டுன்னு வரல, நீ தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்கம்மா வாங்க, எங்களது வாகனத்துல பழைய இரும்பு, பழைய தகரம், பழைய பிளாஸ்டிக், பழைய அலுமினியம், பழைய சில்வர், பழைய செம்பு, பழைய மிக்சி, பழைய கிரைண்டர், பழைய டிவி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம். வாங்கம்மா வாங்க. இஷ்டம் தான் சேரியில கைமி போயினேரு, எங்களுக்கு தேவையில்லை. இப்ப நாங்க ரொம்ப கிராக்கி ஆயிட்டோம், புரியுதா? நீ ஊருக்கு கிளம்பு. என்ன சகல, நான் இங்கதானே படுக்க மாட்டேன்னு சொன்னேன், மொட்டை மாடியில படுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அப்படி கோச்சுக்கிற நீ? மூடிட்டிங்க படுறான் கொய்யால. எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. என்ன தப்பு பண்ணிட்டான் இந்த விஜய்? நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைச்சது தப்பா? ஒரு சட்டசபை போற ஒரு சீமன்ற முறையில என்ன பேசி இருக்காரு சொல்லுங்க பாக்கலாம். அவன் ஒரு காமெடி பீசியா? லஞ்சமே வாங்க கூடாதுன்னு நினைச்சது தப்பா? பொறு வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் 27 கோடி சொத்து குவித்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை உடும்பு பிடியாக பிடித்துள்ளார்கள் சி விஜயபாஸ்கரை. எங்க ஒருக்கா சொல்லு. லஞ்சமே வாங்க கூடாதுன்னு நினைச்சது தப்பா? லஞ்சம் பெற்றே அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் செய்யப்படுவதாக தாவேகா வழக்கறிஞர் ஞான சௌந்தரி வழக்கு தொடர்ந்திருக்கிறார். மர்க்கா சொல்லு. லஞ்சமே வாங்க கூடாதுன்னு நினைச்சது தப்பா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி மற்றும் சிபிஎஸ்இ பள்ளி கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல கமிஷனாக லஞ்சமாக அரசகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் வாங்கிட்டு ஒட்டுமொத்தமாக இந்த பள்ளிகளுக்கு தான் செய்து தருகிறேன் என்று சொன்ன உத்தரவாதத்தை செய்து தராமல் ஏமாத்தி இருக்கிறார். லஞ்சமே வாங்க கூடாதுன்னு நினைச்சது தப்பா? அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுட்டு இது பேசுது. ஊழலை செய்யக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? புதுக்கோட்டையில் அதிக வட்டி தருவதாக கூறி 100 பேரிடம் ரூபாய் 25 கோடி மோசடி செய்ததாக தாவேகா நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். பெண்களுக்கு பாதுகாப்பு ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? லால்குடி அருகே நேற்று இரவு காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த பெண் ஒருவர் ஏரியின் நடுவே உள்ள மணல் திட்டில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் நிர்வாண நிலையில் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளார். பெண்களுக்கு பாதுகாப்பு ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? தஞ்சாவூர் மாவட்டம் போதலூர் அருகே கடந்த 30ஆம் தேதி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது திடீரென காணாமல் போன +2 மாணவி மகேஸ்வரி
தற்போது தனது வீட்டின் அருகில் உள்ள கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பெண்களுக்கு பாதுகாப்பு ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? குழந்தைங்களை வெளியே விட முடியலங்க, பயமா இருக்கு. ஏன் குழந்தைங்கன்னு இல்ல, வயசு தராதரமே இல்லாம இருக்கு, பயமா இருக்கு. வீட்டை எப்போ பூட்டியே வச்சிருக்கேன் நான். 6 மாசம் டைம் கொடுத்திருக்காங்க பொதுமக்களே, அவங்க மனசுக்குள்ள வச்சிருக்காங்க. பாதுகாப்பு தரது ஒரு நாள் போதாதா? அதுக்கு ஏன் 6 மாசம் 1 வருஷம்? அவரு வாக்கு கொடுத்திருக்காரு 6 மாசத்துக்குள்ள நான் செஞ்சிடறேன் அப்படின்னு. போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு நினைச்சது தப்பா? கஞ்சா வியாபாரம் செய்தது தெரிய வந்துள்ளது. 500 கிலோ கஞ்சாவை வீட்டில் பதுங்கி வைத்திருந்த அவர் போலீசிடம் பிடிபட்டார். எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. உழைக்கிற மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? பொருள் எங்க வச்சிருக்காங்க? கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. இந்த நேரத்துல ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? அவர் வரமாட்டாருன்னு நினைச்சுதான் மக்கள் கிட்ட வாய்ப்பு கேட்டாரு. ஆனா மக்களும் தூக்கி கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் சட்டசபையில உட்கார்ந்த போதோ இல்ல அந்த முதலமைச்சர் சீட்ல உட்காரும் போதோ அவர் மூஞ்சில பயம் இருந்தது. ஏன்னா அவருக்கு தலையும் தெரியாது வாழும் தெரியாது. அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். பரம்பரை இதே பொரிய வைக்கிறீங்களே, இன்னும்டா நமக்கு போக மாதிரி இது. கரூர் விஷயத்துக்கு வரேன். கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. விபத்து காரணமே எல்லாரும் சொல்ற மாதிரி கிடையாது. ஸ்பாட்ல இருந்து கண்ணார பார்த்தவங்க நாங்க சொல்றோம் கேளுங்க. ஸ்பாட்டுக்கு 10 மீட்டர் இடைவெளியில நின்னாலும் தப்பு இல்லைங்களே. நாமக்கல் அப்படிதானே நின்னுச்சு, ஸ்பாட்ல நிக்கலீங்களே. கொஞ்சம் முன்னாடி தான் நின்னு பேசினாரு விஜய். ஆனா இங்கேயும் ஸ்பாட்டுக்கு முன்னாடி தான் நின்னுச்சு. நின்ன வாக்குல விட்டுருக்கணுங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பஸ்ஸ நெகுத்துனாங்க. மைக்ல தாவேகா தொண்டர்கள் என்ன பண்ணாங்க, மக்கள்ல கொஞ்சம் பின்னாடி போங்கன்னு சொன்னாங்க. பின்னாடி போங்கன்னு சொல்லவே கூடாது. பின்னாடி போனா எப்படி நகர்ற அளவுக்கு இடம் இருந்துச்சா? ஒரு துளி ஸ்பேஸ் கிடையாது. அப்ப அவங்க சொன்ன தப்பு, பின்னாடி போங்கன்னு மக்களை சொல்லியிருக்க கூடாது. ரெண்டாவது, பஸ் நின்ன வாக்குல அவர் பேசிட்டு போயிருந்தாருன்னா நின்னவங்க அப்படியே நின்னு பார்த்துட்டு அவங்க பாட்டு கலைஞ்சிருப்பாங்க. இவங்க பஸ்ஸ நவுத்தவும் தான் பஸ்ஸ நோக்கி போயிருக்காங்க மக்கள். இவங்க நவுத்தவும் பின்னாடியே போக போக ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சிருக்காங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, விழுறவங்க பக்கத்துல அவங்க தற்காலிகமா ஜெனரேட்டர் ரூம் அமைச்சிருக்கனால ஒண்ணு மேல ஒண்ணு விழுகவும் அவங்க ஜெனரேட்டர் ரூமுக்குள்ள தப்பிக்கிறதுக்காக உள்ள போயிருக்காங்க. உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா உள்ள அவ்வளோ கரண்ட் ஒயர் இருக்கு. அவங்களே தான் தொண்டர்களே தான் கரண்ட் ஆஃப் பண்ணாங்க. ஏன்னா எல்லாரும் பசங்க எல்லாம் உள்ள பூந்துட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா விஜய பாக்குறதுக்காக பக்கத்துல இருக்க ஷெட் மேல பசங்க எல்லாம் ஏற ஆரம்பிச்சுட்டாங்க. அது வீடியோலயே வருது. அந்த ஷெட்ல ஏறும்போது என்னாச்சுங்கன்னா, கீழே 50 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த ஷெட்ல ஏறினோடனே ஷெட் அப்படியே சாஞ்சிருச்சு. கீழே உட்கார்ந்து இருந்தவங்க மேல எல்லாம் அவங்க என்ன குழந்தைங்க எல்லாம் போட்டு அமுத்துச்சு. அப்ப அங்க உட்கார்ந்து இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, எந்திரிச்சு இங்கிட்டு உள்ள ஒடியார பாத்துட்டாங்க. உள்ள ஒடியாரும் போது மக்கள் மேலதானே விழுறாங்க. அப்ப இவங்க எல்லாம் விழுகுறாங்கன்ட்டு அவங்க எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஓடும்போது அவங்க மேல விழுந்து இதுதான் விபத்து. அவ்வளவுதான், இதுதான் நடந்துச்சுங்க. இது போலீஸ் ப்ரொடெக்ஷன் இல்லைங்கிறதெல்லாம் போய் போலீஸ் எல்லா பக்கமே இருந்தாங்க. இவங்க போலீஸ மீறின கும்பல் இது, புரியுதுங்களா? தாவேகா தொண்டர்கள் கிடையவே கிடையாதுங்க. சும்மா ஊருக்கு வர்ற பசங்க தான். இது ஓட்டு இல்லாத பசங்க தான் அதிகமே தவிர எல்லாமே சின்ன பசங்க தான். இன்ன வரைக்கும் ஆஸ்பத்திரியில இருக்காங்க. இதே தமிழக அரசு தானே பாக்குது. மக்களுக்கு ஒண்ணுன்னா தமிழக அரசு தானே பாக்குறாங்க. தாவேகா தொண்டர்கள் யாரும் வரலையே, அப்பவே பாத்துருக்கலாம்ல. 30 பேர் பணத்து மேல நாற்காலி போட்டு உட்கார்ந்து இருக்க. அது அவங்க செஞ்ச தியாகம்டா. இவ்வளவு பேர் நீயே கொண்டுட்டு அவங்களுக்காக அலற மாதிரி எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன், அரசியலே வேணான்னு என்ன நடிப்புடா. நீங்க ஏமாந்ததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? காரி மூஞ்சில துப்புறதுல கூண்டு போய் மன்னிப்பு கேட்டுவிட்டு தயவு செய்து அரசியல் இருந்து ஒதுங்கிருங்க. திரு ஸ்டாலின், இதுக்கு மேல நீங்க அரசியல் இருந்து ஒதுங்கிருங்க. அரண்மனை நாயே, அடக்கடா உன் வாயே.
நிர்மல்குமார் அவர்கள் வாய்க்கிழிய பேசுகிறாரே, எங்களுடைய தலைவர் அரசியலில் இருந்து ஒதுங்க வேண்டும் என்று ஒவ்வொரு கட்சியாக ஒதுங்கி வந்தவர் தான் நிர்மல்குமார். ஒரே கட்சியில் இருக்கக்கூடிய தகுதி படைத்தவர் என்பனும் அரசியல் புனிதர் அல்ல. பாஜகவிலிருந்து, அதிமுகவிலிருந்து, அமமுகவிலிருந்து, கடைசியாக இன்றைக்கு தஞ்சம் புகுந்து தாவேகாவில் வந்திருக்கிற திரு நிர்மல்குமார் அவர்கள் எல்லாம் எங்களுடைய தலைவரை பார்த்து ஒதுங்குங்கள் என்று சொல்வதற்கு துளியும் அருகதை இல்லை, தகுதியும் இல்லை. அப்ப எனக்கு இல்லங்கிறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதாடா? மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் CTR நிர்மல்குமார் அவர்களே, உங்கள் மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதை சத்தியமா இல்ல. ஏன்னா மதத்தை வைத்து அரசியல் செய்யும் RSS பின்புலன் உள்ள ஒரு ஆள் நீங்க. உங்க மேல மரியாதை இருக்குன்னு நான் சொன்னா தந்தை பெரியாரே என்ன மன்னிக்க மாட்டாரு. அந்த தாடி கிழவன் தடியால என்ன அடி பின்னிடுவாரு. ஏண்டா இதுக்காக அவனுக்கு சமூக நீதி சொல்லி கொடுத்தேன், இதற்காக அவனுக்கு பெண்ணுரிமை சொல்லி கொடுத்தேன்னு சொல்லி அடிப்பாரு. அதனால உங்க மேல எனக்கு பெரிய மரியாதை எல்லாம் இல்ல. வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. வயசு பெரிய இல்ல, வயசுக்கெல்லாம் மரியாதை இல்ல, செயலுக்குத்தான் மரியாதை. எங்கள் தலைவரை பற்றியோ எங்கள் இளம் தலைவரை பற்றியோ பேசுவதற்கு துளி கூட தகுதி இல்லாத ஒரு ஆள் நீங்க. திருவள்ளுவருக்கே காவி சாயம் பூசினவரு, கட்சி தாவலில் PhD வாங்கினவரு, நீங்களாம் எங்க தலைவர்களை பத்தி பேசுறதுக்கு அருகதையே இல்லாத ஒரு ஆளு. உங்களுக்கு ட்ரெண்ட் ஆகணும்னா இன்ஸ்டாகிராம்ல பலர் பல வேலை செஞ்சு ட்ரெண்ட் ஆகுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நீங்களும் ட்ரெண்ட் ஆயிக்கங்க. இதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். மேற்கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு. எங்க வீட்டுக்காரு எனக்கு 19 வருஷம் ஆகுதுல, நான் ஏன் அடிப்பாரு. இப்ப விஜய் அண்ணா வந்ததுல இருந்து என்ன அடிக்கிறதே இல்லப்பா. எங்க வீட்டுக்காரெல்லாம் என்ன அடிக்க பயப்படுறாரு. செல்ல எடுத்து அடிங்க பாப்போம் அப்படின்னு பயப்படுறாரு. விஜய்க்கு இது பண்ணிடுவோன்ட்டு எல்லாமே எல்லாம் நடக்குது. பிள்ளைங்களும் நல்லா போறாங்க. எங்க ஏரியாவும் நல்லா செம்மையா இருக்குது. அவர் எப்படி நாங்க விடுவோம்? விடவே மாட்டோம். வீட்டுலயும் மாற்றம் இருக்குது. சரக்கு அடிக்கிறத நிறுத்திட்டாரு எங்க வீட்டுக்காரு. எதனா ஒன்னா ஐயோ மெயில் போட்டுருவாளே அப்படின்ட்டு அவரும் பயப்படுறாரு. இப்ப நல்லா இருக்குதுப்பா. எங்க அண்ணா அவரு நல்லதா பண்றாரு. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். கொய்யால கொய்யா கொய்யா. I think I don't get a chance to stand such a wonderful and hardworking and very mindful and good. The great and the greatest our sports minister is here. I think நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? I think in this stadium we took a oath. Sir is someone I don't think so. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? I don't think so. I am பாவம் நார்மல் மனுஷன் from India. I think persistently talking with them past 30 years. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? And today people themselves and Vijayana himself. அரே வா, என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். ஸ்டார்ட் பண்ணு. எங்கிட்டு வா. அப்படியா. படைக்கல மண்டல மட்டும் அடிச்சல குலக்கேசல் உள்ள போயிருவா. சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.